ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரோஸ்லின் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான 5 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலும் அதுக்கு மீறின செலவு தான் வரும். சில ஃபேமிலி இதனால தான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, சேவ் பண்ணவே முடியாமல். இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா கண்டிப்பாக உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி சேவிங் டிப்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, முதலில் செலவு செய்வதை டெய்லி எழுத வேணும். செலவு செய்கிறத நம்ம டெய்லி எழுதணும். அது பால் பேக்கெட் தானே, தயிர் தானே, சாக்லேட் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன செலவு பண்ணுறீங்களோ, ₹1 இருந்தாலும் அதை எழுதி வைங்க. அப்போ தான் நமக்கு எவ்வளோ செலவு செஞ்சிட்ருக்கோங்கிறது தெரியும். இந்த மாதிரி எழுதாதனால நம்ம கணக்கே இல்லாமல் சம்டைம்ஸ் செலவு செஞ்சிட்ருக்கோம். அதனால் பட்ஜெட் போடும்போது நம்ம பட்ஜெட் போடும்போது ஒரு அமௌண்ட் காமிக்குது, ஆனால் செலவு செய்யும் போது ரொம்ப அமௌண்ட் இருக்குதுன்னு தோணும். அதனால் டெய்லி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தேவையான பொருட்கள் மட்டும் வாங்குறது. நம்ம டிமார்ட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டோன்னா நமக்கு எவ்வளோ செலவாகிறது அப்படின்னே தெரியாது. இன்னொன்று கேட்டால் அழகாக இருக்குது அப்படின்னே சொல்லி நிறைய பொருட்கள் நம்ம வாங்கிடுறோம். அந்த மாதிரி வாங்குறத நம்ம கட்டுப்படுத்தணும். நமக்கு என்ன தேவையோ அதை வீட்லேயே லிஸ்ட் எழுதி போயிட்டு அந்த செக்ஷன் மட்டும் போகணும், அந்த செக்ஷனுக்குள்ளது மட்டும் வாங்கணும். ஒரு விஷயம், நீங்கள் ட்ராலி எடுத்து ஷாப்பிங் பண்ணுறதை விட பேஸ்கெட் எடுத்து ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ ஃபுல்லாகுதோ அது வரைக்கும் தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுவீங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், கட்டாயமாக ஃபேமிலி மந்த்லி பட்ஜெட் பிளான் போட வேண்டும். இந்த மாதிரி பிளான் போட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணும்போது நம்ம உண்மையிலேயே நிறைய விஷயங்களில் சேவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிளான் போட்டால் தான் நமக்கு தெரியும் எது எதில் நம்ம அதிகப்படியான நம்ம தேவையில்லாத செலவு பண்ணிகிட்ருக்கோன்னு. அந்த தேவையில்லாத செலவு பண்ணிகிட்ருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம இதனால் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு மந்த்துக்கு என்ன க்ராசரி ஐட்டம் வேணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு அதை மட்டுமே போய் வாங்குங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வாங்காதீங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இது தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வாங்காதீங்க. அதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு டைமு நீங்கள் அதை தேவைன்னா வாங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டும்னா, இப்போ நம்ம பட்ஜெட் பிளான் போட்டாலே கண்டிப்பாக நம்மளால் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸ்பென்ஸுங்கிறது தேவையான எக்ஸ்பென்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது லீஸோ, ரெண்ட்டோ, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்கிறது ஷாப்பிங்கு. நம்ம ஒரு 10 ட்ரெஸ் வாங்குகிற இடத்துல ஒரு 5 ட்ரெஸ் வாங்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களுக்கு தேவையான பொருள் வாங்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா சேவ் பண்ணோங்கிறது நம்ம ஃபேமிலியில் லேடிஸ் மட்டும் பண்ணால் மட்டும் ஆகாது. இது ஜென்ஸும் பண்ணணும், குழந்தைங்களும் பண்ணணும். ஒரு ஃபேமிலியாக பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய சேவ் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். சேவ் பண்ணுறதுக்கு டெய்லி அவங்க கையில் ஒரு சில்லறை காசு கொடுத்து அதை உண்டியலில் போடுங்க. இதை சேர்த்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ, நீங்கள் என்ன வாங்கணும், டாய்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுலேருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அவங்களுடைய மணியோட வேல்யூ அவங்களுக்கு புரியும். சில பேரண்ட்ஸில் அந்த அப்பா அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. அம்மா பண்ணணுன்னு நினச்சாலும் பொண்ணுங்க எது கேட்டாலும், பசங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. கணவர்களும் ஒத்துழைச்சி பசங்க கேட்கும்போது சேர்த்து தான் வாங்கணுங்கிறத அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சேமிக்கிற விஷயங்கள் சொல்லி கொடுத்தா பெரியவங்களாயும் அவங்களோட காசு விஷயத்தில் சேமித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இதை நம்ம பெண்களாக இருக்கிற நம்ம தான் யோசித்து அதை எப்படி பண்ணணுங்கிறது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நம்ம கையிலையும் நிறைய பணங்கள் சேரும், பணம் சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி மோர் மணி சேவிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்கள் டைமை செலவழித்து இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.